அவரை பிறப்பின் அடிப்படையில் அவமதித்ததாகவே பட்னாவிஸுடைய கவர்மெண்டினுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. அது கண்டிப்பாக மகாராஷ்டிரா பாஜக அரசு பதில் சொல்லணும். என்ன காரணத்தினால அன்னைக்கு வர முடியல அப்படிங்கிறத சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வெறுமனே தலித்துகளுக்கு நாங்கள் குடியரசுத் தலைவர் ஆகிட்டோம், இந்த அமைச்சர் ஆகிட்டோம், இந்த அரசியலை செய்து செய்து முற்போக்கு இயக்கங்களை பார்த்து கேள்வி கேட்கிறாங்களே, இவர்கள் உள்ளடக்கத்தில் தலித்துகளை என்னவாக வைத்திருக்கிறார்கள், பிற்படுத்தப்பட்டவரையும் எப்படி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த அரசியலை நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் சனாதன அரசியல், இந்துத்துவ அரசியல். அந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். அது இல்லாம நாங்கள் பாருங்க எங்க இதுல ஒரு மத்திய அமைச்சர் ஆக்கிட்டோம், குடியரசுத் தலைவர் ஆக்கிட்டோம்னு அந்த பழைய புராணத்தை மீண்டும் மீண்டும் அவர்கள் சொல்லும் போதெல்லாம் இதையெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஐயா, உங்க சனாதனம்ங்கிறது என்ன, ஒரு தலைமை நீதிபதிக்கு நீங்க கொடுத்த மரியாதை என்ன, இதையெல்லாம் நினைவில் வைத்துக் கொண்டு கேளுங்கள். உண்மையான மரியாதை என்பது இப்பேற்பட்ட ஒரு தலைமை நீதிபதிக்கு சல்யூட் அடிக்கிறதில் உங்களுக்கு என்ன கை வலிக்குது, மனசு ஏன் வலிக்குது, எங்க தடுக்குது? இதுதான் சாதிய மனநிலை.